வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்வானா அல்டிமேட்டாக தான் இருக்கும். இன்னைக்கு பாசிப்பருப்பு வச்சு அல்வா பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். முதல்ல பருப்பை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா கழுகி கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் நெய் விட்டு கேஷ்யூவை ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சம் கூட நெய் ஆட் பண்ணி 1/4 கப் கோதுமை மாவையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேங்க. இப்போ கோதுமை மாவு நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சுகர், நெய் ஆட் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்ச் பை பேட்சாக தான் நெய்யும் சுகரும் ஆட் பண்ணணும். சுகர் உங்கள் இனிப்புக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டெப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நெய்யும் சுகரும் அந்த மாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி பாத்திரத்தில் ஒட்டாத பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் கூட நெய் விட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் பாசிப்பருப்பு வச்சு இந்த அல்வா பண்ணி வீட்டில் இருக்கவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் காட் பிளஸ்.